பங்காளி நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? பெரியப்பா கூட பூ பறிச்சிட்டு இருக்கே. பேண்ட் அழகா இருக்குடா. டோரா மாதிரியே இருக்க நீ அந்த கிளிப்புக்கு. எங்க உங்க அம்மா எங்க? எங்க அம்மாவா நீங்க போனீங்கன்னா வருவாங்க. எங்க? எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இன்னைக்கு உங்க டைம் தான். யார் அட்மிட் ஆயிருக்கா? ஆயா. போய் பாத்தியா ஆயாவ? போய் பாத்தியா ஆயாவ? பாக்கலையா? வீடியோ கால்ல பாக்கறேன். ஏண்டா என்ன ஜெனரேஷன் வீடியோ கால் பாக்குற அளவுக்கு வந்திருக்கா? அப்ப ஆயாவை நேர்ல போய் பாக்க மாட்டியா நீ? சரிவா ஆயா டெக்னாலஜி எல்லாம் ஆயா தாத்தால இருக்க கூடாது தம்பி. சரிவா ஆயா நம்ம போய் பாத்துட்டு வருவோம். அப்படியே நீ அம்மா ரிட்டர்ன் ஹிட் பண்று. சரியா? அது புழு. சரியா? வரியா? போலாமா? எங்க அம்மா அப்பாவும் எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கப்போ ஒரு நினைப்பு வருது. எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன சண்டை வந்து வச்சுக்கோங்க. உடனே எங்க அம்மா கோவம் வந்ததுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இரு நான் முன்ன போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ எவ்வளவு அனுபவிக்க போறப்ப நான் இல்லாதப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க மாமனார் மாமியாருக்கும் சின்ன சண்டை வந்து வச்சுக்கோங்களேன், நான் போன பிறகுதான் ஏன் தெரியும் உனக்கு என் அருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா 3 மாசத்துலயே தவறிட்டாங்க. ஐயோ அப்பா அந்த 3 மாசத்துல அவர் பட்ட கஷ்டம் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம எவ்வளவு பார்த்தாலும் சரி அவங்க சம்சாரம் தான், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்ப எங்க மாமியார் இது மாதிரி படுக்கிறப்ப எங்க மாமனார் உட்காந்து அழுத போடி எப்ப கேட்டாலும் எப்படி இருக்கிற வாங்கம்மா, எப்படிமா ஏதுமா, அவங்களால தாங்க முடியலமா சொல்லி புலம்பிட்டே இருக்காரு. பெண்களோட அந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, பொறுத்து போறதுலாம் கிடையாது, டைவர்ஸ் அப்பெல்லாம் அப்படி கிடையாது. சாபனை தூவி விட்டுடுவாங்கம்மா, அவனை அனுபவிட அப்படின்னு. அது மாதிரி இது மாதிரி அனுபவிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் ஒரு வயசுல ஒரு வேகத்துல துருன்னு முடிவு எடுத்துரும். ஆனா இப்ப இந்த காலத்துல நம்ம இவங்களெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், லவ் தான் கடைசி இருக்கும். இப்ப அவங்க என்னன்னா எனக்கு நீ உனக்கு நான் அப்படி இருந்தா போதும் அப்படின்ற காலகட்டம். அதுல இந்த மாதிரி ஒரு வழிகள் வந்து கடந்து போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.